கடற்கரையிலே குடிசை கட்டி கொண்டிருக்கும் ஒருவன் அந்த கடனுடைய ஆழம் அறிய முடியாமல் போவதைப் போல அவனுடைய திருநாவிக்கமலத்தை தோன்றின நான்முக கடவுளும் எப்போதும் அவ்விடத்தே வாசம் செய்து கொண்டிருந்தாலும் அவனுக்கும் அப்பெருமானுடைய பெருமை அளவிட்டறியக்கூடாதாயிரா நின்றது. ஆகையினால் எம்பெருமான் உணர்வதற்கு முடியாதவன் என்றும் நாம் உணர்ந்து அவன் திருநாமங்களை வாயில் வந்தபடியெல்லாம் சொல்லி கூப்பிடுவது செய்யலாம். அத்தனைய ஒழிய அவனது மகிமையை உள்ளபடி அறிந்து எவராலும் சொல்லப்போகாது. சாஸ்திரங்களில் பல பேர்களை குறித்து பிரம்மஜானி என்றும் பிரம்மவித்து என்றும் சொல்லியிருப்பதெல்லாம் பரபிரம்மத்தை உள்ளபடி அளவிட்டு அறிந்தவே சொன்னதன்று. எம்பெருமான் அளவிட முடியாதவன் என்ற உண்மையை அறிந்தவர்களே பிரம்ம வித்துக்கள் எனப்படுவர் என்றறிய. ஏதோ வாஜா நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக. சொல்லினால் தொடர்ச்சினி, சொல்லுகின்ற பொருளினி, சொல்லினால் சொல்லப்படாத தோன்றுகின்ற ஜோதினி என்பதை இங்கே நினைவு கொள்ள வேண்டும். கன்றுக்குட்டியானது ஓரிடத்தில் இருந்து கொண்டு தன் தாயை காணாமல் அம்மே என்று கத்தினார். அக்கத்துதல் தன் செவிப்பட மாத்திரத்திலே தாய்ப்பசு இறங்கி வந்து கன்றின் பக்கத்திலே வந்து நிற்பது போலவே எம்பெருமான் உள்ளபடி அறியாவிட்டாலும் அவன் திருநாமத்தை வாய்வந்தபடி பிதற்றினால் அவன் வந்து அருள் புரிவான் என்ற கருத்து முதலடியில் உய்த்துணரத்தக்கது. பேராயிரமும் பிதற்றி என்பதாக திருமங்கை ஆழ்வார் காமிக்கிறார். பெருமான் என்பதனால் மருவு நிற்க வியன்கோல் முற்று. இப்பாற்றில் நேரே கடிக்கமலத்தில் இருந்த மயன் கண்ணன் கடிக்கமல தன்னை காண்கிறான். ஆதலால் எம்பெம்மானை ஆரே அறிவார் என்று கைமுதிக நியாயம் பட கூறி இருந்ததால் தொடரலை செய்யுள் பொருள் பேரணியாம் என்பதாக இந்த பாட்டை காட்டுகிறார்கள். அடுத்த பாசனம் 57வது பாசனம். அயனின்று வல்வினையே எஞ்சினேனே அஞ்சி உயனின் திருவடியே சேர்வான் நயனின்ற நன்மாலை கொண்டு நமோ நாராயணா என்னும் சொல்மாலகத்தேன் தொழுது. அயல் நின்ன என் அருகிலேயே இருந்து கொண்டு என்னை இடைவிடாமல் ஹிம்சித்து கொண்டே இருக்கிற உய இந்த பாவசம்பந்தம் நீங்கி உஜ்ஜீவிக்கும் பொருட்டு நீள் உன்னுடைய திருவடிகளிலே தானே சேர்வான் வந்து கிட்டுகைக்காக நயன் நின்ற இன்பம் பொருந்திய வல்வினை மிக கடினமான பாவங்களை குறித்து அஞ்சினேன், பயப்பட்டேன். அஞ்சி இப்படி பயப்பட்டு நன்மாலை கொண்டு சிறந்த இந்த திவ்யப்பிரபந்தங்களை கொண்டு தொழுது உன்னை ஆசிரியித்து நமோ நாராயணா என்னும் சொல்மாலை திருமந்திரத்தின் பொருளை கத்தேன் அபேசித்தேன் என்பதாக காமிக்கிறார். பெரியவாச்சான் பிள்ளை இந்த பாட்டிற்கு அயன் என்ற நீர் பகவத் விஷயத்தில் செய்வதன் எண்ணில் சம்சாரம் பயஸ்தானம் என்னுமிடமும் உஜ்ஜீவிப்பார் அவனைப்பத்தி என்னுமிடமும் அறிந்தேன் என்கிறார் சுவாமி. அப்பிள்ளை பிரம்மாவுக்கு அறிய ஒண்ணாத விஷயத்தை நீர் அறிந்தபடி எஞ்ஞனே என்ன திருநாமம் ஆசிரியத்து அவன்தானே தன்னை கொண்டு வந்து காட்ட கண்டேன் என்கிறார். அதாவது பிரம்மனுக்கும் அறிய ஒண்ணாத விஷயத்தை நீர் எப்படி அறிந்தீர் என்ன திருமந்திரத்தை பற்றி நின்று அத்தாலே அவன்தானே தன்னை கொண்டு வந்து காட்டி கண்டேன் என்கிறார். ஆகவே அருகிலே நின்ற என் அருகு விட்டு பெயராமல் இடைவிடாமல் துன்புறுத்தி நிற்கிற நான் இட்ட அடியிலே அடியிட்டு என்னை பின்தொடர்ந்து வருகிற பகவத் சம்பந்தம் ஏற்பட்டதும் என்னுடைய பாவ சம்பந்தம் விட்டது என்பதாக இந்த பாசலை காமிக்கிறார். பல வகையான கொடிய பாவங்கள் என்னிடத்தில் நெருங்கி கிடப்பதைக் கண்டு இப்பாவங்கள் இன்னும் முன்பு போலவே மேல் விழுந்து நலிந்தால் நாம் என் செய்வது என்று பயப்பட்டேன். எம்பெருமானது திருவடிகளில் சென்று சேர்த்து விட்டால் பாவங்கள் அடியோடு நீக்கப்பெற்று நாம் உஜ்ஜீவிக்க பெறலாம் என்று துணிந்து உன் திருவடிகளில் வந்து சேரும் விதம் யாது என்று ஆராய்ந்து பார்த்தேன்.
அப்படி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமது வாய்மொழிகளை உன் விஷயத்திலே உபயோகிப்பதே அதற்கு சிறந்த வழி என்று நிச்சயித்து திருமந்திரார்த்தத்தின் பொருளை விவரிப்பதாக இப்பிரபந்தத்தை பாடினேன். இதனால் பாவங்களுக்கு அஞ்சி அச்சம் தீர்ந்து உஜ்ஜீவனமும் பெற்றேன் என்கிறார். சேர்வான் வான மிகுதி பெற எதிர்கால வினையச்சம் நயம் நின்ற என்பதற்கு திருமந்திரார்த்தத்தை நயப்பித்ததில் நோக்கமாய் உள்ள என்று பொருள். பிரகடனத்திற்கும் இந்த பிரகடனத்திற்கு அது சால பொருந்தும். எம்பெருமானுடைய சொரூபம், அவனுடைய அடைதற்குரிய ஜீவாத்மானுடைய சொரூபம், அடைவதற்கு உபாயம், அடைந்து பெற வேண்டிய பேரு, அடைவதற்கு நடுவே உள்ள இடையூறுகள், தடைகள், இம்ப்ளிமெண்ட்ஸ், விரோதி ஸ்வரூபம் ஆகிய 5 விஷயங்களே திருமந்திரார்த்தத்தின் அர்த்தமாகும். மிக்க உயிர்நிலையும் மெய்யா உயிர்நிலையும் தக்க நிலையும் தொலையாகிய தொக்கியிலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் இந்த 5 பிரதிபந்தங்கள். இந்த பிரதிபந்தங்கள் நீக்கிறது திருமந்திரம். திருமந்திரார்த்தத்தை எவன் ஒருவன் கற்றுக்கொள்வானோ அவன் இப்பிரபந்தத்திலும் விவரிக்க திருமந்திரார்த்தத்தில் என்ன சொல்லப்பட்டதோ அதன் விவரணமே இந்த பாசுரம் என்பதாக காட்டுகிறார். அடுத்த பாசுரத்திலே தொழுது மலர் கொண்டு தூபம் கையேந்தி எழுதும் எழுவாளி நெஞ்சே பலதின்றி மந்திரங்கள் கற்பனமும் மாலடையே கைதொழுவான் அந்தரம் ஒன்றில்லை அடை என்பதாக காட்டுகிறார். நெஞ்சே, மனமே, மலர் கொண்டு புஷ்பங்களை சம்பாதித்து கொண்டு தூபத்தை கையேந்தி கையிலே ஏந்தி கொண்டு தொழுது எம்பெருமானை நாம் வணங்கினால் எழுதும் உஜ்ஜீவிப்போம். எழு, நீ புறப்படு. வாடி, உனக்கு இந்த சுபாவம் நித்தியமாக இருக்கட்டும். நான் இப்படி சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் மந்திரங்கள், பகவத் மந்திரங்கள் தான் அநேகங்கள் என்பதாக முமுட்சுப்படியிலே சுவாமி பிள்ளலோகாச்சார சுவாமி காண்பிக்கிறார். மந்திரங்கள், பகவத் மந்திரங்கள் பழுதின்றி கற்பனவும் முறைப்படியே நாம் அபியசித்தாலும் மாலடி கை தொழுவான் சர்வேஸ்வரன் திருவடிகளை தொழுவதற்காகவே ஆகும். நாம் பலவிதமான மந்திரங்களை கற்றுக்கொள்கிறோம். அது எதற்கு? எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு, எம்பெருமானை துதிப்பதற்கு, அவனுடைய திருவடிகளை தொழுவதற்காகவே தானே மந்திரங்கள் உபயோகிக்கிறோம். ஆன பின்பு அந்தரம் ஒன்று இல்லை, நாம் ஆறி இருப்பதற்கு அவகாசம் சிறிதும் இல்லை. அடை, பெருமானை விரைவில் சென்று கிட்டு தொழு மலர் கொண்டு என்கிறார். அந்த எம்பெருமானை நீ சேவிப்பாயாக என்பதாக கதை. சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை இந்த பாசுரத்துக்கு அவதாரி காமிக்கும் பொழுது, ஆன பின்பு நெஞ்சே இவ்விஷயத்தை விட்டு நமக்கு ஒரு க்ஷணம் ஆறி இருக்க விரையில்லை, அவன் திருவடிகளே ஆசிரியே என்கிறார். அதாவது, ஏ நெஞ்சே, நீ இப்படி இருக்கும்போது இவ்விஷயத்தை விட்டு நமக்கு ஒரு கணம் ஆறி இருக்க காரணமில்லை. ஆகவே அவன் திருவடியை நீ அடைவாயாக என்கிறார். தொழுது மலர் கொண்டு நெஞ்சே, நாம் பகவத் விஷயத்தை விட்டு ஒரு நொடி பொழுதும் ஆறி இருக்க வழியே இல்லை. நாம் குருகுல வாசம் பண்ணி மந்திரங்களை அபியசித்து எம்பெருமானை அடிபணிவதற்கே வேறு பிரயோஜனத்திற்காக அன்று பாடசாலை போகிறோம், குருகுல வாசம் பண்ணுறோம், அபியசிக்கிறோம், மந்திரங்களை பண்ணுறோம். அதெல்லாம் எதுக்கு? எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்து அவனுடைய திருவடிகளை பற்றுவதற்காகவே. ஆன பின்பு தூபதீப புஷ்பாதிகளான உபகரணங்களை கைகள் கொண்டு பெருமானை ஆராதிக்க செல்வோம். எழுந்திரு, இனி நாம் தாமசிப்பதற்கு அவகாசமே இல்லை என்று தம் திருவுள்ளத்தை துறைப்படுத்துகிறார், வேகப்படுத்துகிறார், அவசரப்படுத்துகிறார், துரித கதியை பண்ணுகிறார். மலர் கொண்டு
தூபம் கையேந்தி தொழுது எழுதும் எழு என்று ஆழ்வார் சொன்னவுடனே அவருடைய நெஞ்சு மிகவும் அதற்கு அனுகூலப்பட்டு இருக்கவே வாடி நெஞ்சே என்று ஓப்பினால் மங்களாசாசனம் செய்தார். அவர் சொன்ன உடனே ஆழ்வாருடைய மனசு நஞ்சானது அது ஒத்துண்டது. நம்ம மனசு என்ன பண்ணுறது, ஒத்துக்க மாட்டேங்கிறது. நம்ம போகணுன்னாலும் மனசு வேண்டாங்க. ஆனால் ஆழ்வாருக்கு அப்படி இல்லை. உடனே வாடி நெஞ்சே என்று அந்த சந்தோஷத்தினால், அந்த ஆசையினால், அந்த ஓப்பினால் மங்களாசாசனம் செய்தார். இந்த அனுகூல்யம் உனக்கு ஒரு நாளும் மாறாதிருக்க வேணும் என்று இந்த அனுகூல்யம் ஒன்று நெஞ்சு நம்ம சொல்கிறத நெஞ்சு மனசு நெஞ்சு சொல்கிறது, நாம் சொல்கிறத நெஞ்சு உடனே கேட்டால் அது நமக்கு ஒரு ஆணுகூல்யம் தானே. அப்போ ஏற்பட்ட அந்த ஆணுகூல்யம் உனக்கு ஒரு நாளும் மாறாதிருக்க வேண்டும், என்றென்றும் அந்த நெஞ்சு உனக்கு அடிவடைந்து இருக்க வேண்டும், நீ சொல்வதை கேட்க வேண்டும் என்பதாக காமிக்கிறார். பழுதின்றி குருகுல வாசம் செய்யாமல் மந்திரங்களை கற்பது பழுது. அப்படிப்பட்ட பழுது இல்லாமல் குருகுல வாசம் பண்ணி என்றபடி அந்தரம் ஒன்றுமில்லை என்று பிறகு பார்த்து கொள்வோம் என்று ஆலியருக்கு அவகாசம் சிறிதும் இல்லை என்பதாக இந்த பாசுரத்திலே காண்பிக்கிறார். அடுத்த பாசுரம் அடைந்த வருவினையோடு அல்லாமல் 59வது பாசுரம். அடைந்த வருவினையோடு அல்லல் நோய் பாவம் மிடந்தவை மீண்டொழிய வேண்டில் நுடங்கிடையை முன் இலங்க வைத்தான் முரணொழிய முன்னொரு நாள் தன்விலங்கை வைத்தான் சரண். அடைந்த அடியே பிடித்து பற்றி கிடைக்கிற அருகு போக்குவதற்கு அருமையான வினையோடு பல வினை அல்லல் அந்த பலவினையின் பயனாக மனத்தில் வரும் துன்பங்கள், நோய், சரீர வியாதிகள், பாவம், இப்போது செய்கின்ற பாவம், மிடைந்தவை, இப்படி பல வகையான ஆத்மாவை தெரியாதபடி மூடிக்கிடக்கின்ற பல வகையான பாவங்கள் மீண்டு ஒழிய வேண்டி அவையெல்லாம் வாசனையோடு விட்டு நீங்க வேணுமானால் முன்பொரு நாள் நுடங்கு இடை மெல்லிய இடையுடையான பிராட்டி சீதா பிராட்டி இலங்கை வைத்தான். அவன் சீதா பிராட்டியை லங்காபுரியிலே சிறை வைத்தவன். யார் சிறை வைத்தவன்? ராவணன். அந்த ராவணனுடைய முரணழிய, அவனுடைய முரண் மிடுக்கு அழியும்படியாக முன்னொரு நாள் ஸ்ரீராமனாய் பிறந்த அந்த ஒரு காலத்திலே தன்னுடைய வில்லை அங்கை அழகிய திருக்கையிலே வைத்தான். எடுத்து பிடித்தவனான பெருமான். அவன் யாரு? ராமபிரான். அவன் சரண். அவனுடைய திருவடிகளை உபாயமாக பற்றுங்கோ என்பதாக இந்த பாசுரத்திலே காண்பிக்கிறான். போகத்துக்கு அடைந்த காலக்ஷேபம் பண்ணு, அவனுடைய திருவடியை அடைந்து அதையே காலக்ஷேபம் பண்ணுங்கோ. காலக்ஷேபம்னு பொழுதுபோக்கு. அந்த எம்பெருமானுடைய திருவடியை, ராமனுடைய திருவடியை சரணாகப்பட்டுங்கோ, அதுவே உங்களுக்கு டைம் பாஸ், காலக்ஷேபம் என்பதாக காட்டுகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. சுவாமி அப்புள்ளார் போகத்துக்கு வேணுமாகில் இத்தை செய்கிறோம், இதுக்கு இடைச்சவரான விரோதியை இரு துண்டமாக விடுகைக்கு சாதனம் என்ன? சாதனம் ஏது என்ன? அதுக்கு வேணுமாகில் தசரத ஆத்மஜனை சரணம் புகு என்கிறார். நீ சொல்றதை கேட்குறேன், ஆனால் அது வேணுமாகில் ஒரு இடைச்சவர், அந்த விரோதியை போக்குவதற்கு இடைச்சவரான அந்த விரோதியை இரு துண்டாக விடுகைக்கு சாதனம். ஆனால் அது என்ன பண்ணணும் அப்படின்னா தசரத ஆத்மனை சரணம் புகு. அங்கே சரணம் புகுன்ற, இங்கே யாரை சரணம் புகு? தசரத ஆத்மஜன், தசரதனுடைய மகன். யாரு? ராமன். ராமனை சரணம் புகு என்பதாக காட்டுகிறார். அனுபவத்துக்கு வேணுமாகில் சென்ற பாசுரத்தில் சொன்னபடியே செய்கிறேன். அனுபவத்துக்கு தடை செய்யும் பாவம் முதலானவற்றை அழிக்க வழி என்ன? இந்த பாவம் இருக்கணும், அதனால தான் அனுபவிக்க முடியல என்று திருவுள்ளம் கேட்க, அதற்கு சாதனம் சக்கரவர்த்தி திருமகனை சரணம் புகுவதே ஆகும். ராமனை சென்று சரணநடை, அதுவே அதற்கு வழி. அடைந்த வருவினையோடு நாம் நல்ல வழியில் பொதுபோக்க வேணுமானால் பகவானை ஆசிரிப்போம். அப்படி அவனை ஆசிரிக்கமிடத்து ஆசிரிக்க விட்டாமல் ஏதாவது இடையூறுகள், அருவினை, அல்லல், நோய், பாவம் முதலியவை குறுக்கே வந்து நிற்கின்றனவே, அவற்றை போக்கும் வழியாது என்று ஒரு கேள்வி எழ,
நமது பிரதிபந்தங்களை இருதுண்டமாக்குவதற்கு உபாயமான ஸ்ரீ ராமபிரானை சரணம் புக. ஸ்ரீ ராமபிரானை சரணம் புகுந்தால் நம்ம பிரதிபந்தங்கள் எல்லாம் போகும். இத்தால் எம்பெருமானுக்கு போக்கியமாயிருந்துள்ள ஆத்ம வஸ்துவை என்னுடையதென்று செருக்குற்று இருக்கும் அவர்கள் ராவணாதிகள் பட்டது படுவார் என்னுமிடமும். இந்த ஆத்மவஸ்து நம்முடையது நம்ம நினச்சிண்டா ராவணன் பட்டவாறு நாம் எல்லாம் படுவோம். இந்த ஆத்மவஸ்து நமது இல்லையே. ஆகவே இந்த ஆத்மவஸ்தை நமது என்று நினைத்து கொண்டால் நாம் அந்த அவனுடைய வஸ்துவை களவு செய்தோ உபாதியாய் ஆகிவிடும். ஆகவே இந்த ஆத்மா அவனுடையது, எனது ஆவியும் உனதே, சேர்கள் கரும்பும் விருஞ்சனும் மனிதன் ஸ்ரீவரமங்கை நாரவும் தந்துலாய் முடியாய் தெய்வநாயகனே என்று ஆரணக்கனின் பாதமே சரண் என்று அவன் சரணை சரணாகப்பற்று. அப்படி சரணாகப்பட்டினால் எனதாவியும் உனதே, இந்த ஆத்மவஸ்து அவனுடையது என்று அனுகூலித்திருக்கும் அவர்களுக்கு வரும் விரோதிகளை அப்பெருமான் பிராட்டியின் துயரத்தை பரிகரித்தது போலே பரிகரித்து அருளுவான். அந்த அருளுவான் என்னும் இடம் இப்பாட்டிலே தெரிவிக்கப்பட்டது என்பதாக காமிக்கிறார். அடுத்த பாசுரம் 60வது பாசுரம். சரணாமரை வயந்த தாமரையானோடு மரணாய மண்ணுயிர்க்கெல்லாம் அரணாய பேராளி வண்ட பிரானை அன்றி மற்றறியாது ஓர் ஆளி சூழ்ந்த உலகு என்கிறார். சரணாமரை எல்லாருக்கும் விதத்தை உரைக்குமான வேதத்தை பயந்த எம்பெருமானிடத்தில் தானடைந்து நாட்டில் உள்ளவர்களுக்காக வெளிப்படுத்தின தாமரையானோடு, தாமரையான் பிரமனோடு கூட, அந்த பிரமனோடு கூட மரணமடையும் தன்மை உடைய நாமெல்லாம் என்ன தன்மை? மரணமடையும் தன்மை. ஒரு நாள் ஜாதஸ்ய மரணம் திருவம், பிறந்த வாழ்க்கையில் ஒரு நாள் இறப்பு உண்டு. மண் உயிர்களுக்கெல்லாம் நித்தியமான சுரூபத்தை உடைய ஆத்மா கல் எல்லாவற்றுக்கும் அரணாய ரக்ஷணமான விதங்களை பேராளி வண்டபிரான் அன்றி பெரிய திருவாளி ஆழ்வானை கையில் கொண்ட எம்பெருமான் அருவனே அல்லது மற்ற அவனிடம் வேறான ஓர் ஆளி சூழ்ந்த உலகு கடல் சூழ்ந்த உலகத்தில் உள்ளார் அறியாமாட்டார்கள் என்பதாக இந்த பாசுரத்திலே காண்பிக்கிறார். அதாவது 60ஆம் பாட்டிலே பிறைவாச்சான் பிள்ளை அவதாரிகளே சரண் இத்தியாதி கீழ் அவனையே உபாயம் என்றது பேரு இவர்களே தேயான பின்பு இவ்வாத்மாக்கள் உபாயமானால் ஆகாதோ என்னில் கீழ்போக்கறியான் இப்போது தாங்கள் படுகிறது இன்னதாலே என்று அறியார்கள் வரக்கடவது அறியார்கள். ஈஸ்வரன் இவையெல்லாம் அறிந்து பரிகரிக்கவல்ல ஞான சத்தியாதிகளை உடையவன் பழகியான் தாளே என்னுமா போலே ஆகையாலே அவனே உபாயம் இத்தை லோகம் அறியாது என்கிறது. அவனே உபாயம், அவனே உபயம், இதுதான் முடிவு. இதை லோகம் அறியாது என்பதாக பிரியவாச்சார் பிள்ளை காண்கிறார். சுவாமி அப்புள்ளார் இவன் பலபோக்தாவாக இருக்க, இவன் பலத்தினுடைய போக்தாவாக இருக்கிறான். அவன் சாதனமாக வேண்டுகிறதன் என்ன? இவன் பலத்தை உத்தேசிக்கிறான், ஆனால் அதுக்கு அவன் சாதனமாக இருக்கணும்னு சொல்கிறீங்களே, இது என்ன அப்படின்னா, சர்வஜனாய் சர்வசக்தனாய் இருப்பான் ஒருவன் உபாயமாம் இத்தனை போக்கி அஜ்ஞனாய் அசக்தனாய் இவனால் செய்யலாவது உண்டோ என்கிறார். ஆக முன்பாசுரத்திலே அவனே உபாயம் என்றார். மோட்சமாய பயன் இச்சேதனுடையது. ஆகையால் உபாயம் இவனோனாயே ஆக வேண்டி இருக்க அவன் உபாயம் என்பானன் என்று ஒரு கேள்வி எழுகிறது. இவனுடைய தன்மையை பார்த்தால் தனக்கு கீழ் நடந்தவற்றையெல்லாம் அறியாம். இப்போ நமக்கு முன்னாடி போன ஜென்மத்தில் என்ன நடந்தது நமக்கு தெரியாது. இப்போது இப்பாடுபடுகிறது எதனாலே என்பதையும் அறியும். இப்போ நாமே இவ்வளோ கஷ்டப்படுறோம், இதுக்கு என்ன காரணம் அதுவும் தெரியாது.
இனி வரப்போவதையும் அறியா. என்ன வரப்போறதுன்னு தெரியாது. சர்வேஸ்வரனான் அவனோ வெண்ணில். ஆனால் எம்பெருமான் இவற்றையெல்லாம் அறியும் சர்வஜனாய் இருப்பதோடன்றில் இவனுடைய தாழ்வுகளை தவிர்த்து வாழ்வழிக்க வல்ல சர்வசக்தி உடையவனாய் இருக்கிறான். சர்வேஸ்வரனுக்கு நம்மை பற்றி முக்காலமும் தெரியும். ஐயோ இப்படி கஷ்டப்படுறானே என்று நம்ம தாழ்வுகளை நினைத்து நமக்கு அவன் வாழ்வழிக்க வல்லவன். அவன் சர்வசக்தியுமாய் இருக்கிறபடியாலே. அப்படி இருக்கும்போது அவன் உபாயமாக முடியுமோ ஒழிய இவன் உபாயமாக முடியாது. ஆகவே எம்பெருமான் தான் உபாயம். இவன் எத்தனை சாதனம் பண்ணாலும் எத்தனை குட்டிகரணம் போட்டாலும் இவன் உபாயம் ஆக மாட்டான் என்பதாக காமிக்கிறார். இப்பாசுரத்தை மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது உயிருக்கெல்லாம் ரட்சணகரான சர்வேஸ்வரனை தவிர வேறொன்றையும் உலகம் அறியாது என்னும் பொருள் தோன்றும். ஆப்பான் என்பவர், ஆப்பான் திருவளந்தூர் அரையர்னு ஒருத்தர். அந்த ஆப்பான் என்பவர் இப்பொருளை சொல்லி இவ்வுலகம் எம்பெருமானை என்று அறியாமல் இருந்ததோ என்று ஜீயரை பரீட்சிப்பதற்காக கேட்க, அவரும் நீரே பொருளை உரைப்பீர் என்று கேட்க, உலகம் என்பது உயர்ந்தோரை குறிக்கும் ஆகையாலே உயர்ந்தோர் எம்பெருமானை என்று அறியார் என்று ஆப்பான் உரைக்க, இது பற்றி பட்டரை கேட்க, உலகு என்னும் பதம் உயர்ந்தோரை குறிப்பதாகில் ஓர் ஆளி சூழ்ந்த உலகு என்று விசேஷித்திருப்பது பொருந்தாது. என்று ஓர் ஆளி சூழ்ந்த உலகு என்று விசேஷித்து இருப்பதால் உயர்ந்தாரோடு தாழ்ந்தாரோடு வாசியரென வித்தியாசம் இல்லாமல் எல்லா உலகினரையும் இது குறிக்கிறது என்பது தெளிவு. ஆகையால் முன்னையிருக்கெல்லாம் அரணாய ரட்சகமாய் இருப்பவர்களை சர்வேஸ்வரன் அறிவானே ஒழிய உலகம் அறியாது. இந்த மண்ணுயிர்களுக்கெல்லாம் அரணாய் இருக்கவன், ரட்சகமாக இருக்கிறவன் சர்வேஸ்வரன். அவனே இவனை பற்றி முக்காலும் உணர்ந்தவன். அவனே இவனை பற்றி அறிவானே ஒழிய இந்த உலகத்தில் உள்ளவர்கள் உலகம் அறியாது என்றால் இந்த உலகத்திலே உள்ளவர்கள் அறிய மாட்டார்கள் என்று பட்டர் உணர்த்தினார் என்ற ஐதிக்கியம் பெரியவாச்சாமிள்ளை உரையிலே காணத்தக்கது என்பதாக காட்டுகிறார்கள். இப்படி சரணாமரை பயந்த உலகத்தின் பொதுவாக ஒரு நியாயம் என்று எவன் பலனை அனுபவிக்கிறானோ அவன் அதற்கு உரிய உபாயத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று அந்த நியாயத்தை கொண்டு பார்க்கும்போது எம்பெருமானை பெறுதலாகிற பயனை அனுபவிப்பவன் சேதனாயிருக்க அதற்குரிய உபாயம் இவனிடத்திலென்றோ இருக்க வேண்டும். எம்பெருமானே உபாயம் என்று முறையிடுவது எஞ்ஞனே பொருந்தும் என்று ஒரு சந்தேகம் தோன்ற அஞ்ஞனாய் அசக்தனாய் இவனால் செய்யக்கூடியதொன்றும் இல்லாமையாலே சர்வஜனாய் சர்வசக்தனா அவனே உபாயம் இருக்க வேண்டிய அவசியம் ஆயிற்று என்கிறார். பலனை அனுபவிப்பவனும் எம்பெருமானே, அதற்கு உபாய அனுஷ்டானம் செய்வனும் எம்பெருமானே என்கிற சம்பிரதாய சித்தாந்தம் இங்கு ஸ்தாபிக்கத்தக்கது. கைதவறி போன பொருளை தேடி பிடித்து அனுபவிப்பதும் அதனால் ஆனந்தமடைவதும் சொத்தை உடையவன் சுவாமியின் காரியமே ஒழிய சொத்தின் காரியம் அல்லவே. அதுபோல அப்பரமபுருஷனுடைய சொத்தாகிய நாம் அவனை விட்டு தப்பித்தவறி இருக்கிறோம் ஆயின் நம்மை தேடி பிடித்து அவன் ஆட்கொள்ள பெறுதலும் பெற்று மகிழ்வதும் அவனுக்கே உரியன. ஆதலால் பலனை அனுபவிப்பவனும் அவனே ஆவான். ஆகவே தானே உபாய அனுஷ்டானம் செய்கிறான் என்கை. ஸ்ரீபாஷ்யத்தின் முடிவான சூத்திரத்தின் பாஷ்யத்திலே பாஷ்யக்காரர் இது அருளி செய்த சிவசக்தி ரத்னத்திலே பரமபுருஷகாய் ஞானினம் லத்வா என்ற சுவாரஸ்யம் இங்கு காணத்தக்கது. இப்பாட்டில் சொல்லுகிற அர்த்தம் வேதங்களில் சித்தமானது என்பதை தெரிவிக்கவே சரணாமரை பயந்த
என்ற விசேஷனம் தாமரையானுக்கு இடப்பட்டது. அரணாய என்பதை பேராளி கொண்ட பிரானுக்கு விசேஷனமாக பலர் மயங்கி ஒளிவர். அது விசேஷனம் அன்று, இரண்டாம் வேற்றுமை தொகை. அரணாவற்றை என பொருள்படுதலால் பயனில்லை. பிரமன் முதல் எறும்பு ஈராக உள்ள சகல ஜந்துக்களுக்கும் உபாயமானவற்றை எம்பெருமான் அறிவனே அல்லது அற்பஞானியான உலகத்தவர்கள் அறிய மாட்டார்கள். ஆகவே ஆளி சூழ்ந்த உலகமானது மண்ணுயிருக்கெல்லாம் அரணாய் இருக்கிற பேராளி கொண்ட பிரானையன்றி மற்றதொன்றையும் அறியாது என்றும் பொருள் சொல்லலாமே என்று முற்காலத்தில் ஒருவர் சொன்னாராம். அப்படி அவர் சொல்லும் பொழுது, உலகமானது எம்பெருமானை மறந்து மற்றவற்றையே அறிந்திருப்பதால் உலகானது பிரானை என்று மற்றறியாது என்கிற இப்பொருள் இணங்காது என்று கொண்டு நஞ்சியர் உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே என்று இருப்பதால் இவ்விடத்தில் உலகு என்பதற்கு சிறந்த மகா ஞானிகள் என்று பொருள் கொண்டால், மகான்கள் பேராளி கொண்ட பிரானை என்று மற்றறியார்கள் என்னும் பொருள் இணங்கி விடலாம் என்று அபிப்பிராயம் கொண்டாராம். இதை பட்டர் கேட்டருளி, இவ்விடத்தில் ஓராளி சூழ்ந்த உலகு என்றிருப்பதை நோக்க வேணும். ஆளி சூழ்ந்த என்கிற விசேஷனம் இல்லாதிருந்தால் நீ சொல்லும் பொருள் ஏற்கும். கடலால் சொல்லப்பட்ட மகான்கள் என்று பொருள் சொல்ல போகாமையாலே கடல் சூழ்ந்த உலகமானது தனக்கு அரணானவற்றை அறிய மாட்டாது பேராளி கொண்ட பிரானை அறிவான் என்றே பொருள் கொள்ள வேண்டும் என்று உபாதித்து உரைத்து அருளினாராம். இங்கனே நிர்வகித்து பட்டர் அருளி செய்த போது நஞ்சியரும் நம்பிள்ளையும் கேட்டிருந்தார்கள். ஆனாலும் இதனை ஒரு கால் நஞ்சியர் மறந்திருப்பார் என்னமோ நம்பிள்ளை ஞாபகப்படுத்தினார் என்று பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்ததாக சில ஐதீகங்கள் காணப்படுகின்றன. இப்பாட்டில் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான பிரதிகளின் சில பதங்களுக்கு வாக்கியங்களுக்கும் விடுபட்டு இருப்பதையும் ஓலஸ்ரீ கோஷனை கொண்டு நாம் பரிஷ்கரித்து கொள்ள வேண்டும் என்பதாக பெருமாள் கோயில் பதிவாய் பயங்கரம் அனங்கராஜா சுவாமி தம் திவ்யார்த்த தீபிகையிலே காட்டியிருக்கிறார். ஆகவே சரணாமரை பயந்த தாமரையானோடு மரணாய மண்ணுயிருக்கெல்லாம் அரணாய பேராளி கொண்ட பிரானன்றி மற்றறியாது ஓர் ஆளி சூழ்ந்த உலகு. ஆகவே இதை அடியொட்டிதான் கம்பனும் தம்முடைய கம்பராமாயணத்திலே ஆலிசூழ் உலகமெல்லாம் என்பதாக காட்டுகிறார். ஆகவே சரணாமரை பயந்த தாமரையானோடு பேராளி கொண்ட பிரானன்றி மற்றறியாது ஓர் ஆளி சூழ்ந்த உலகு என்பதாக நாம் இங்கு கொள்ள வேண்டும் என்பதாக கூறி இந்த முதல் திருவந்தாதி விக்கியாழ்வானுடைய ஸ்ரீசக்தங்களை அதற்கு பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்த வியாக்கியானங்களிலும் பொருளல்லாது என்னை பொருளாக்கி அடிமை கொண்டு அடியேனுக்கு இந்த 10 பாசனங்களையும் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று நியமித்த ஸ்ரீ எதுகிரி எதிராஜ நாராயண ஜீவசுவாமிகள் திருப்படி தாமரைகள் பல்லாண்டு பாடிக்கொண்டு இதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருடைய திருவடி தாமரைகளுக்கும் அடியனுடைய தலையெல்லாம் கைமாறிலே என்ற கிருதஜ்ஞாபூர்வமாக நமது நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொண்டு பொகையாழ்வாரனுடைய வாழித்திருநாமத்தை அனுசந்தித்து இத்துடன் அமையமாக தன்மை செங்கம் செய்யதுலா ஓணத்து ஜகத்தான் வாழ்யே திருக்கச்சி மாநகரம் செழிக்க வந்தான் வாழ்யே வையந்தகளினோரும் வகுத்துரைத்தான் வாழ்யே பனசமலர் கருவதனில் வந்தமைந்தான் வாழ்யே வெய்ய கதிரோன் தன்னை உணங்கிட்டான் வாழியே வேங்கடவர் திருமலையை விரும்புவன் வாழியே பொய்யமுனி வடிவழகும் பொற்பதமும் வாழியே பொன்முடியும் திருமுகமும் பூதளத்தில் வாழியே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருடிகளே சரணம்.